வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி ஜூன் மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த தனம் வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 8ஆம் பார்வையாக அந்த தனுர் ராசியையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்வையிடுகிறார். இதனால யம யோகம், அங்காரக கேது யோகம் அப்படின்ற மாதிரியான யோகங்கள் இந்த 45 நாட்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல சில பொதுவான இடங்களில் பார்த்தீங்கன்னா மழையினுடைய தாக்கம் அதிகப்படியாக இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மழையினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதிகப்படியான கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு இயற்கை சீற்றங்கள் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். அதனால விரயங்கள் அதிகப்படியாக இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான். அதுக்கு பேர் தான் அதுக்கு யம யோகம் அப்படின்றது வச்சிருக்கிறாங்க. ஜோதிட ரீதியாக நன்மைகளை கொடுத்தாலும் தீமைகளை கொடுத்தாலும் அது யோகம் அப்படின்றது தான் சொல்லுவோம். அதனால இந்த கடுமையான ஒரு போராட்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். மகர ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஒரு கர்மஸ்தானத்துல இருக்கிறாங்க. கடமைகளை திறம்பட செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள். அதே மாதிரி உழைக்கிறதுக்கு 24 மணி நேரம் 7 நாட்கள் உழைக்க சொன்னாலும் அஞ்சாது உழைப்பவர்கள். ஓய்வெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்காது. அதே நேரத்துல அந்த உழைப்புனால உயரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகப்படியாக இருக்கும். வருமானம்லாம் 2வது பட்சமாக இருந்தாலும் அந்த அந்த இடத்துல உழைப்புனால அடுத்தடுத்த ஒரு பதவிகளையோ அடுத்தடுத்த ஒரு உயர்வுகளையோ சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தையோ பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகி உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான கடுமையான பேர் ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம். எங்கேயோ போய் மூழ்கியாச்சு, நம்ம வாழ்க்கையில இனிமே எந்திரிச்சே வரவே முடியாது. அது கடனாக இருக்கலாம், உறவுகள் பிரிவாக இருக்கலாம், இல்லை வேலை இழப்பாக இருக்கலாம். எதுவுமே தெரியாம வாழ்க்கையில எங்கேயோ போய் அழிஞ்சு போயாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களை கூட மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 45 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயம் அந்த செவ்வாய் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை ரீதியான முன்னேற்றம், அடுத்து தொழில் ரீதியான லாபங்கள். இதுவரைக்கும் தொழில்ல எந்த விதமான ஒரு லாபமுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தொழில்முறை லாபங்கள் அப்படின்றது பெருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே இடத்துல உங்களுடைய தொழிலையும் வளர்ச்சி அடையக்கூடிய சில முயற்சிகளை செய்ய போறீங்க. என்ன தொழில்ல மாற்றங்கள் செய்தால் அந்த தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை யோசிச்சு அதற்குண்டான முயற்சிகளை செய்து அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். ஒரு பக்கம் பக்கபலமாக குரு உச்சமாக இருக்கிறார், உங்களுடைய ராசியை பார்க்கிறார்.
இன்னொரு பக்கம் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால எந்தெந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள்ல இருந்து 100% நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போகுது. வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு, தேவையில்லாத போலீஸ் கேஸ், விவாகரத்து வழக்குகள், வீட்டுல எந்த விதமான ஒரு தவறுமே செய்யாம வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஒரு குற்றத்துல ஆளாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். ஏன்னா இங்க சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால எல்லாமே பாசிட்டிவா தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால நீங்க வேலை இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தைரியமா துணிச்சலோட செய்யுங்க. அந்த செவ்வாய் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அடுத்த குரு பகவானும் உங்களுடைய 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால போகிற இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்த திருமண வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு திருமண அமைப்புகள் நமக்கு கூடி வரல அப்படின்னு நினைச்சு தவிச்ச இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு திருமணம், நீங்க காதலிச்ச நபரையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் சொல்லவே வேண்டாம். இங்க இருக்கிறவங்களுக்கே நல்ல வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான வருமானங்கள், அபரிமிதமான பதவி உயர்வுகள், ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு அதிகாரத்தன்மை மிக்க ஒரு பதவிகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளியில போறப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா நிறைய சகுனங்களை பார்த்து நீங்க வெளியேறது நல்லது. ஏன்னா நல்ல சாமி கும்பிடுங்க, வீட்டுல நல்ல விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு. எப்போ கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி சில விஷயங்களை செய்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த ஜோதிட ரீதியாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமண பலன்கள், அடுத்து வேலை ரீதியான சில விஷயங்கள், தொழில் ரீதியான சில மாற்றங்கள், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.